குட் மார்னிங். இன்னைக்கு வாழைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். வாழைக்காயை நல்லா அலம்பிட்டு இப்படி அரைக்கிங்க, வேக வச்சுங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வெத்தல் மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரா, கருவேப்பிலை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கோ. இந்த மாதிரி சவந்த பின்ன அடுப்பு அணைச்சிடுங்கோ. இந்த சூட்லேயே மெலிசாக அரைக்கின தேங்காயை போட்டுங்கோ. மிக்சியில் வறுத்ததை போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்கோ. இந்த மாதிரி கொதித்து நல்லா வெந்த பின்ன அடுப்பு அணைச்சிடுங்கோ. இந்த மாதிரி உரிச்சிட்டு மேஷ் பண்ணிங்கோ. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரம், மிளகா வத்தல், கருவேப்பிலையும் போட்டு வறுத்துங்கோ. வடித்த உடனே வாழைக்காய் போட்டு சோக்க வறுத்துங்கோ. வாழைக்காய் சோர்ந்தோடனே அரைச்சி வச்ச பவுடர் போட்டுங்க. உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கிங்கோ. 2 நிமிஷம் வதக்கினா அடுப்பு அடைச்சிடுங்கோ. வாழைக்காய் சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.